திருநங்கைகளின் வாழ்க்கை போராட்டம், வாழ்க்கையே போராட்டம் குறித்த ஒரு கவிதை பதிவு இது. தலைப்பு: அவனள். சுக்கில சுரோனித கூத்து அரங்கேறிய அந்நாளுக்கும் முதலாய் அவனள் கூத்தாண்டவர் கோயிலுக்கு செல்லும் நாளுக்கும் இடையில் அகவைகள் பெரும் போராட்டக் களங்களாய் இருக்கும். அவனுக்கு குறி அறுத்தெறியும் துணிவு, அம்மா ஈன்றெடுக்கும் வலி சுகித்து முளைப்பாலாய் தாலாட்டாய் அரவணைப்பாய் நீ வளர்க்க ஒரு துருவ ஈர்ப்புணர்வை அரிய குறிஞ்சிப்பூவாய் அவன் உணரும் தருணத்தை நீ அறிந்திருக்க மாட்டாய். அது துளிர் உணர்வுகளின் சவக்குழி. மீசை குறியீடை கொண்டு நளின மயிலாய் என் குறி தடவிச் சிணுங்கி வா என்கையில் என் கல்லூரி களப்பணி குறிப்புகள் சமூகத்தின் எச்சம். சுயவென்பமும் பெண்ணுடலும் பழகி பழகி புதியது தேடும் ஆண்களுக்கு அவர் வசதிக்கேற்ப அவனளின் உதடுகளுக்கு ஒரு விலை, ஆசனவாய்க்கு ஒரு விலை, குறிமாறியிருந்தால் பெருமழை. சவரக்கத்தியோ பம்பாயோ அவனளானதும் தத்தெடுத்த புதிய அம்மாக்கள் பிரதானமாகும் பட்டியலில் நீ கடைசியாய் வசிக்கிறாய். அவனளின் உலகில் இன்று உறவுச் சங்கிலிகள் வெகுநீளம். அவனளின் இரவுகளையும் வாழ்வின் படிநிலைகளையும் நீ அறியாமலே மரித்துப்போ அம்மா. தோலில் மென்மை இருக்கும் மட்டிலே தொல்லிரட்டு சம்பாத்தியம். மழுங்கிப் போகையில் சீண்டுவாரற கரவொலி இசை யாசகம், சிணுங்கல் யாசகம், மறுத்தால் பாவாடை உயர்த்தி மிரட்டல் யாசகம், சேட்டுக்கடையிலும் டாஸ்மாக்கிலும் ஆசீர்வாத யாசகம். அத்தி பூத்தாற்போல் அரசியலில், ஊடகங்களில், அலுவலகங்களில் காண கிடைப்பது அதிசயமாயினும் ஏளனமும் புறக்கணிப்பும் பாலியல் அணுகலையும் இனி என்ன ஆணுரையில அடக்கிடவியலும். நீண்ட அழகிய தோகையை வெட்டிவிடச் சொல்லி அழுகிறது ஆண்மையில் ஒன்று. புன்னாரி பெண்மயிலாய் உலவி 40களேகி உருக்குலைந்து தடுமாறும் வாழ்வது எங்கோ முற்றும் இடம் தெரியாது முற்றுகையில் அவனளின் இறப்பு ஏனையோர்க்கு இருண்மையாகிப் போகையில் அம்மா பாட்டிகளின் ஒப்பாரியுடன் சுடுகாடு நோக்கிய முற்று நடையினில் தோளொன்றும் காலிரண்டும் எனது. அவனள். கவிதையாக்கம்: தயா.